கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டிஎஸ் வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டொயோட்டா எட்டிஎஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல, ரொம்ப லேட் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வருது. இந்த கம்ப்ளைண்ட்டோட ரீசன் வந்து நான் உங்களுக்கு எதுன்னு சொல்கிறேன். ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எட்டிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்ததோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்ட்ரு. இந்த ஃபியூல் ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேற்று நைட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் ஃபில்டரே வந்து ஒரு டூப்ளிகேட் ஃபில்டருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டிஎஸ்ல ஃபியூல் ஃபில்டரை மாற்றிட்டு, ஏன்னா அது ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது, இது ஃபியூல் பம்பா இல்லை இன்ஜெக்டரா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இந்த வண்டியில் நான் ஃபியூல் ஃபில்டரை காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்டிஎஸோட ஃபியூல் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஃபியூல் ஃபில்டர். இதோட பார்ட் நம்பர் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஃபியூல் ஃபில்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 901 வருது, இதுல வந்து பாத்தீங்கன்னா 90 வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 901 இந்த மாதிரி 90 இந்த மாதிரி வருது. இது ஒரு டிஃபரெண்ட் கிடையாது. இதுக்கு மேலேயும் இன்னொரு டிஃபரெண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ஸ்டிக்கரை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல வந்து அவங்க ஒட்டியிருக்காங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது செப்பரேட் ஸ்டிக்கர் இல்ல பாருங்க, இது இந்த பாக்ஸ்லயே வருது. இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட். இது தெரியாம நம்ம ஃபில்டரை மாத்தும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா 4-5 வாட்டி செட் ஆகல. நேற்று இந்த ஃபில்டரை மாட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதுல லீக் நிறைய வந்தது. அந்த லீக்கோட கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வர ஓரிங், நியூ ஒரிஜினல் ஃபில்டர்ல வர ஓரிங் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல வர ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஓரிங் ரொம்ப சின்னதா இருக்கு. அதுவும் இது மெயினான ரீசன். அதே மாதிரி இதோட எம்ஆர்பியோட இது பாருங்க, ஸ்டிக்கரை இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃப்ரெண்ட்லாம் நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நீங்க ஃபில்டரை நீங்க சேஞ்ச் பண்ணும்போது நீங்க உங்க வண்டிக்கு எந்த ஃபில்டர் போட்டிருக்கீங்க நீங்க பாருங்க. அந்த ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதோட டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி உள்ள இருக்கிற பேப்பரோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கும். அதை வச்சு நீங்க பார்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னும் போது அந்த ஃபில்டரை நீங்க ஒரிஜினல் ஃபில்டரை நீங்க பார்த்து நீங்க ஒரிஜினலா நீங்க வாங்கி போடும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. இதுல இருக்கிற ஸ்டிக்கரோட டிஃப்ரெண்ட் பாருங்க. ஆனா மேல இருக்கிற பாக்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸஸ், டொயோட்டா எல்லாமே போட்டிருக்கோம். ஆனா இதுதான் டிஃப்ரெண்ட். இது பாருங்க, தனி செப்பரேட் ஸ்டிக்கர் இது. இப்போ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் இந்த டூப்ளிகேட் ஃபில்டர் போடுறதுனால இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். நேற்று நைட்டு ஃபுல்லா இந்த வண்டி ரன்னிங் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி ஃபுல்லா ஸ்டார்டிங் ட்ரபிள்லேயே ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டுக்கிற ஃபில்டரோட டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஃபில்டர், ஒரிஜினல் கடையில இப்போ நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இந்த ரெண்டுத்துக்கும் வர டிஃப்ரெண்ட் நான் இப்போ பார்த்தேன். இப்போ இதோட ஃபில்டரையும் நான் வெளியே எடுக்கிறேன். இதோட ஒரிஜினல் ஃபில்டருக்கும் அதே மாதிரி டூப்ளிகேட் ஃபில்டருக்கும் உள்ள கலர் பாருங்க. ஒரிஜினல் ஃபில்டரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ ஷேடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டூப்ளிகேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டொயோட்டாவோட நேம் இருக்குது. ஆனால் ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் இல்லை. அதேமாதிரி இதோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அவ்வளோவா தெரியாது. இதில் மேலே வந்து பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம பார்த்துக்கணும். அதேமாதிரி இந்த பாக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயரோட இந்த டொயோட்டாவோட பில் எல்லாமே இருக்கும் பாருங்கள். இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங்கு ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் வந்து ஃபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக்கை கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓரிங் வந்து ரொம்ப திக்னஸ் மெலிஸாக இருக்கும், லீனாக இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இதோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபில்டர் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேர்ஸ்ல வர டூப்ளிகேட்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட இருக்கிற பார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுது. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருக்கு. ஆனா எந்த கடைன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு. அது உங்களுக்கு இந்த கடை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு அந்த கடையினால ப்ராப்ளம் வரும். ஆனா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க போடுற பார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரிஜினல் டூப்ளிகேட் கொஞ்சம் பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்க மெக்கானிக்கை மாட்ட சொல்லுங்க. மெக்கானிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது நான் எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா அவங்க போடுற பார்ட்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி கம்ப்ளைண்ட் ஆகும்போது, ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு டவுட் வரும்.
இவரு மெக்கானிக் அவர் செஞ்ச வேலையில ஏதாவது தரம் இல்லையா அப்படின்னு டவுட் வரும். ஆனா இதோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போடுற ஸ்பேர்ஸோட மெட்டீரியல் தான். எப்பவுமே பார்ட்ஸ் ஒரிஜினல் பார்ட்ஸே நீங்க போடும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்டா வராது. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க ஸ்லோ ஸ்பீட் கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் கண்ட்ரோலா இல்ல. இது தெரியாமே நான் இந்த ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இந்த ப்ராப்ளத்துல எது டூப்ளிகேட் ஒரிஜினல் நான் கண்டுபிடிச்சு அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இப்போ கலப்படம் இருக்கு, டீசல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கலப்படம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் பம்ப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. இதுல இந்த ஃபில்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன்றதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.